சீனா நீண்ட காலமாகவே தாய்வானை சொந்தம் கொண்டாடி வருகிறது. இந்த சூழலில் கடந்த டிசம்பர் மாதம் தாய்வானுக்கு அருகே மிகப்பெரிய ராணுவ ஒத்திகையை நடத்தி உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை சமிகையை விடுத்துள்ளது. தாய்வானுக்கு அருகே கடலில் இலக்குகளை நிறுத்தி ஜெட் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை கொண்டு துல்லிய தாக்குதலை சீனா நடத்தியது. இதன் மூலம் சீனா நினைத்தால் கடல் வழி பாதைகளை தடுத்து தாய்வானை தனிமைப்படுத்திவிட முடியும் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. தாய்வானுக்கோ இது ஒரு இருப்புக்கான அச்சுறுத்தல். காரணம், தாய்வானின் 95% மின் தேவையை கப்பல் போக்குவரத்தை பூர்த்தி செய்கின்றன. அப்படியென்றால் தனக்கு தேவையான ஆற்றலை தாய்வான் வேறு எங்கிருந்து பெற முடியும்? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்கள் உதவிக்கு வருமா? இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். தன்னை விட வலிமை மிகுந்த அண்டை நாட்டிற்கு எதிராக தன்னை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்ற கேள்வி தாய்வானுக்கு புதிதல்ல. 1949ஆம் ஆண்டில் நடைபெற்ற சீன உள்நாட்டு போருக்கு பிறகு போரில் தோல்வியடைந்த தேசியவாத கட்சி சீன குடியரசு என்று அழைக்கப்பட்ட தனது அரசாங்கத்தை சீன பெருநிலப்பரப்பிலிருந்து தாய்வானுக்கு மாற்றிக்கொண்டது. கம்யூனிஸ்ட் கட்சி போரில் வெற்றி பெற்று சீன மக்கள் குடியரசு என்ற அமைப்பை உருவாக்கியது. இதுவே இன்று பெரும்பாலான நாடுகள் அங்கீகரிக்கும் நவீன சீனாவாகும். அந்நாளிலிருந்து இன்று வரை தாய்வான் தனக்கென தனி அரசாங்கத்தையும் பொருளாதார அமைப்பையும் கொண்டிருந்த போதிலும் சீனா எப்போதும் தாய்வான் மீதான தனது உரிமையை வலியுறுத்தி வருகிறது. மேலும் அந்த தீவை முற்றிலுமாக தடை செய்யும் அச்சுறுத்தல்கள் நீண்ட காலமாகவே அக்கோரிக்கையின் ஒரு பகுதியாக இருந்து வருகின்றன. 1958ஆம் ஆண்டில் சீன ராணுவம் பிரதான நிலப்பகுதிக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ள தாய்வானை சேர்ந்த ஒரு சிறிய பகுதியான கின்மென் தீவுகள் மீது குண்டு வீசி தாக்கியதுடன் 44 நாட்கள் நீடித்த முற்றுகையையும் விதித்தது. அதனைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டில் தாய்வானின் 2 முக்கிய துறைமுகங்களின் கடலோர பகுதிகளில் சீனா ஏவுகணைகளை செலுத்தியது. இதன் மூலம் தற்போது உலக வர்த்தகத்தில் 1/5 அதிகமான வர்த்தகம் நடைபெறும் கடல் வழி பாதைகளுக்கு அது அச்சுறுத்தல் விடுத்தது. ஆனால் இன்றைய சூழலில் கப்பல் போக்குவரத்து சார்ந்த கவலைகள் மட்டுமே ஒரே கவலையாக இல்லை. தைவான் தன்னை போன்ற ஒரு சிறிய தீவுக்கு இயல்பாக இருக்கக்கூடியதை விட மிக அதிகமான செல்வாக்கை கொண்டுள்ளது. இவர் மார்க் கான்சியன். சீனா எவ்வாறு தாய்வானை தாக்கக்கூடும் என்பதை உருவகப்படுத்தும் ஆராய்ச்சியை இவர் வழிநடத்துகிறார். தைவானுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அது அனைவரையும் பாதிக்கும். இதற்கு காரணம் ஒன்றுதான், மைக்ரோசிப்ஸ். நீங்கள் தற்போது இதை பார்த்து கொண்டிருக்கும் கைபேசி, தொலைக்காட்சி அல்லது கணினி ஆகியவை பெரும்பாலும் தாய்வானில் தயாரிக்கப்பட்ட ஒரு சிப்பை சார்ந்து இயங்குகின்றன. உலகின் 60% அதிகமான குறைக்கடத்திகளையும், அதாவது செமிகண்டக்டர்ஸையும் 90% மேம்பட்ட சிப்ஸ்களையும் தாய்வான் உற்பத்தி செய்வதால் உலகளாவிய விநியோக சங்கிலிகளுக்கு இது இன்றியமையாததாக திகழ்கிறது. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தங்கள் பொருளாதார மற்றும் இராணுவ தேவைகளுக்காக இந்த மைக்ரோசிப்களையே பெரிதும் சார்ந்திருக்கின்றன. போர் மோதல்கள் அல்லது எரிசக்தி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் தாய்வானின் சிப் உற்பத்தியில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் பெரும் சிக்கல்களை விளைவிக்கும். எனவே இந்த விநியோக சங்கிலியின் நிலைத்தன்மையை காப்பதற்காக அந்நாடுகள் நிச்சயம் தலையிடக்கூடும். இதனால்தான் தாய்வானின் செமிகண்டக்டர் துறை பெரும்பாலும் சிலிகான் கேடயம், அதாவது சிலிகான் ஷீல்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதிநவீன சிப்களுக்கான அணுகலை பெற சீனா முயன்று வருவதால் இந்த கேடயம் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடும் என்ற அச்சமும் அதிகரித்து வருகிறது. உலகின் மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான TSMC தாய்வானின் மொத்த மின் நுகர்வில் ஏறக்குறைய 10% பயன்படுத்திக் கொள்கிறது. எனவே தன்னை தக்க வைத்துக் கொள்ளவும் சிப் தயாரிப்பு துறைக்கு தேவையான ஆற்றலை வழங்கவும் தாய்வானுக்கு பாதுகாப்பான எரிசக்தி ஆதாரம் தேவைப்படுகிறது. தற்போது அந்த ஆற்றல் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்படும் புதைபடிவ எரிபொருட்களின் வடிவத்திலேயே கிடைக்கிறது. We don't have enough reserves in terms of gas or oil drilling in Taiwan. இவர் சாய் இங் லூ, தாய்வானின் சிந்தனை குழு ஒன்றை சேர்ந்த ஆற்றல் துறையின் இயக்குனர். தற்போது தாய்வானின் மிகப்பெரிய ஆற்றல் மூலமாக இயற்கை எரிவாயு திகழ்கிறது. தாய்வானின் மொத்த மின் உற்பத்தியில் ஏறக்குறைய பாதி இதன் மூலமாகவே நடக்கிறது. இது கடல் வழியாக திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வடிவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதாவது இது திரவ நிலைக்கு மாறும் வகையில் குளிர்விக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. LNGயை சேமித்து வைக்க அதிகப்படியான குளிர்வித்தலும் ஆற்றலும் தேவைப்படுகின்றன. இதனால் பெருமளவிலான LNGயை சேமித்து வைப்பது மிகவும் செலவு மிக்கதாக அமைகிறது. They have to consider the economic feasibility. So, and to storage that much of LNG without using it. தாய்வானின் பெரும்பாலான LNG உள்கட்டமைப்புகள் அதன் மேற்கு கடற்கரை பகுதியிலேயே அமைந்துள்ளதால் சீனாவால் அவற்றின் மீதும் மிக எளிதாக தாக்குதல் நடத்த முடியும். தற்போதைய நிலையில் இறக்குமதிகள் முழுமையாக தடைபடும் பட்சத்தில் தாய்வானின் எரிவாயு கையிருப்பு வெறும் 12 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும். 2027ஆம் ஆண்டிற்குள் இந்த கால அளவை 14 நாட்களாக உயர்த்த அவர்கள் திட்டமிட்டு வருகின்றனர். எனினும் சீனாவின் முற்றுகை ஒன்று நிகழும் பட்சத்தில் அனைத்து எரிசக்தி கையிருப்புகளும் மிக விரைவாக தீர்ந்து போகக்கூடிய முதல் எரிசக்தி வளமாக LNGயே இருக்கும். இதை விடுத்தால் நிலக்கரி.
இதன் மூலம் தாய்வானால் 40 நாட்களுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். இவை அனைத்துமே உணர்த்துவது என்னவென்றால், தற்போதைய சூழலில் ஒரு முற்றுகை நிகழ்ந்தால் தாய்வானால் சுமார் 1.5 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் வரை தாக்குப்பிடிக்க முடியலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் புதைபடி எரிபொருட்கள் தீர்ந்துவிடும். தாய்வான் தனக்கான மின்சாரத்தை தானே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கான ஒரு வழிமுறை அந்நாட்டிடம் முன்னரே இருந்தது. 1985ஆம் ஆண்டில் அந்நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தியில் பாதி அணுசக்தியின் மூலமே பெறப்பட்டது. ஆனால் பூர்வக்குடி மக்களின் நிலத்தில் அணுக்கழிவு கொட்டப்பட்ட விவகாரம் மற்றும் ஒரு குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட கதிரியக்க மாசு ஆகிய சம்பவங்களால் மேலும் வலுப்பெற்ற ஒரு தீவிரமான அணுசக்தி எதிர்ப்பு இயக்கம் காரணமாக அந்த உற்பத்தி முற்றிலும் நிறுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு தாய்வான் இயங்கிக் கொண்டிருந்த கடைசி அணு உலையையும் செயலிழக்க செய்தது. இந்த துறையை மீண்டும் புதுப்பிப்பது குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அந்த அணு உலைகளை மீண்டும் இயக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். எனவே அணுசக்தி என்பது சாத்தியமற்றதாகிவிட்டதால் சீனாவின் தாக்குதல் ஏற்படும் பட்சத்தில் ஒரே ஒரு உண்மையான தீர்வு மட்டுமே எஞ்சியுள்ளது. அதுதான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். அப்படியென்றால் தாய்வானின் பசுமை ஆற்றல் எந்த நிலையில் இருக்கிறது? சொல்லப்போனால் அது எதிர்பார்த்ததை விட சற்று மந்தமாகவே இருந்து வருகிறது. கடந்த ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வாயிலாக தனது மொத்த மின் உற்பத்தியில் 20% எட்ட வேண்டும் என்பதே அந்த தீவின் இலக்காக இருந்தது. ஆனால் 13% மட்டுமே எட்ட முடிந்தது. இயற்கையான சாதனங்கள் ஏதும் இல்லாதது மட்டுமே இதற்கு ஒரு காரணமல்ல. தாய்வான் தனது 70% மலைப்பாங்கான நிலப்பரப்பு மற்றும் செழிப்பான மழைப்பொழிவு ஆகியவற்றின் மூலம் நீர் மின்சக்திக்கும், தாராளமான சூரிய ஒளியின் மூலம் சூரிய மின்சக்திக்கும், அத்துடன் வலுவான மற்றும் சீரான காற்றின் மூலம் கடல்சார் காற்றாலை மின் நிலையங்களுக்கும் ஏற்ற சூழலை பெற்று பயனடைந்து வருகிறது. ஆனால் சமீப ஆண்டுகளில் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகள் வளர்ச்சி அடைவதில் பல சிரமங்களை சந்தித்து வருகின்றன. உதாரணம், அந்நாட்டின் நீர் மின்சக்தி துறை. தாய்வானின் மிக பழமையான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் நீர் மின்சக்தியும் ஒன்றாகும். தாய்வான் ஜப்பானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தபோது, அதாவது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாகிய காலத்தில் இதற்கான முதல் மின் நிலையம் நிறுவப்பட்டது. 1968ஆம் ஆண்டில் தாய்வானின் மொத்த ஆற்றல் நுகர்வில் ஏறத்தாழ 12% நீர் மின்சாரம் ஆதாரமாக இருந்தது. ஆனால் இப்போது அது வெறும் 2.3% மட்டுமே உள்ளது. சரி, காற்றாலை மின் உற்பத்தி உதவுமா? காற்றாலை மின் உற்பத்தி தாய்வானின் 2வது மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். நிலப்பரப்பு குறைவாக இருப்பதாலும் நிலப்பரப்பில் அமைக்கப்படும் காற்றாலைகள் குறித்து மக்களிடையே சுற்றுச்சூழல் சார்ந்த கவலைகள் இருப்பதாலும் கடற்பரப்பில் அமைக்கப்படும் காற்றாலை மின் நிலையங்களுக்கு மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இதுவே அவர்கள் இதுவரை கையாண்டு வரும் அணுகுமுறையுமாகும். தாய்வானில் காற்றாலை மின் நிலையங்கள் எங்கு ஏற்கனவே இயங்கி வருகின்றன அல்லது எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன என்பதை இந்த வரைபடம் காட்டுகிறது. இவற்றில் பெரும்பாலானவை கடற்பரப்பிலேயே அமைந்துள்ளன. 2012ஆம் ஆண்டில் தாய்வான் 1000 காற்றாலைகள் திட்டத்தை தொடங்கியது. இத்துறையில் பெரும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளன. கடந்த பல ஆண்டுகளாக கடலோர காற்றாலை பண்ணைகள் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளன. எனினும் இத்திட்டங்களை செயல்படுத்தும் வேகம் மந்தமாகவே இருந்து வருகிறது. இத்திட்டங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்களையே பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் ஒரு சட்டம் நடைமுறையில் உள்ளது. மேலும் இது தொடர்பான விதிமுறைகளும் சில சமயங்களில் குழப்பம் விளைவிப்பதாக உள்ளன. இப்பிரச்சனைகளை சரி செய்வதன் மூலம் தாய்வான் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம். இறுதியாக சோலார். தற்போதைய நிலையில் தாய்வானில் உள்ள மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரம் சூரிய ஆற்றலே ஆகும். மேலும் இதன் உற்பத்தி திறனை அதிகரிக்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சூரிய மின் தகடுகளை நிறுவுவதற்கான மானியம், அத்துடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரும் ஒரு கொள்கையின்படி புதிதாக கட்டப்படும் அனைத்து பெரிய கட்டிடங்களிலும் அவற்றின் கூரையின் மீது சூரிய மின் தகடுகளை நிறுவுவதும் கட்டாயமாக்கப்பட உள்ளது. தனது போட்டியாளரை சார்ந்திருப்பதை குறைக்கவும், தகவல் கசிவுகள் குறித்த அச்சம் காரணமாகவும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு சூரிய ஆற்றல் உபகரணமும் தனது மண்ணில் நுழைவதற்கு தாய்வான் தடை விதித்துள்ளது. அதற்கு மாற்றாக உள்நாட்டு உற்பத்தியே அது தேர்வு செய்துள்ளது. நாளை ஏதேனும் சிக்கல் வந்தால் தாய்வானை காப்பாற்றும் வலிமை சோலார் ஆற்றலில்தான் இருக்கிறது. ஆகவே இவை அனைத்திற்கும் என்ன பொருள்? ஒரு சாத்தியமான மோதலை எதிர்கொள்ள தயாராவதற்கு தாய்வானுக்கு சிறந்த வழி எது? தாய்வான் இன்றும் இறக்குமதி செய்யப்படும் புதைபடி எரிபொருட்களையே சார்ந்திருக்கிறது. அதே வேளையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆயினும் அது போதுமானதாக இல்லை. எனினும் நீண்டகால அடிப்படையில் தாய்வான் தனது சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு அதிக எண்ணிக்கையிலான காற்றாலை பண்ணைகளையும் குறிப்பாக சூரிய மின் தகடுகளையும் அமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும்.